வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளி என்சிஆர்டி சீரீஸோட 5th கிளாஸில் இருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி 4 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. பாலிட்டிக்கு 3 கிளாஸும் ஹிஸ்ட்ரிக்கு 1 கிளாஸும் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியோட கிளாஸ் 2. ஸோ இந்த கிளாஸ் 2ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ், அதாவது நம்ம முன்னாடியே வந்து பிரிட்டிஷ் எப்படி ஃப்ரெஞ்சை பீட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பவர் ஆனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே பிரிட்டிஷ் வந்து எப்படி ஹோல் இந்தியாவையும் கான்குவெஸ்ட் பண்ணாங்க, அதாவது இந்தியாவுடைய முக்கிய பகுதிகளான பெங்காலா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சு போகிறோம். பிரிட்டிஷார் அப்படிங்கிறவங்க, பிரிட்டிஷார் இந்தியாவை கைப்பற்றுதல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட கிளாஸோட சாப்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்கல அப்படின்னா நான் ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சேனலுக்குள்ள போனீங்கன்னா சிம்பிளி என்சிஆர்டினே இருக்கும். அதில் போய் நீங்கள் ப்ரீவியஸ் 4 வீடியோஸை பார்த்துக்கலாம். லிங்க், இந்த கிளாஸுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியோட 2nd கிளாஸ். ஸோ டைரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். ரைட், பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் இந்தியா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த முகல் எம்பரரோட டிக்ளைனை பத்தி தெரிஞ்சுக்கணும். முகலாயர்கள் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? முகலாயர்கள் வந்து 1530 1526 முதல் பானிபட்டு போர், 1526 இருந்து கிட்டத்தட்ட 1761 வரைக்கும் இந்த டைம் லைன்ல தான் நம்ம முகல் எம்பையரை நம்ம டிஃபைன் பண்ண முடியும், முகலாயர்களை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து அவங்க என்ன, அந்த 1761 அப்புறம் மெயினா அவுரங்கசீப், கடைசி அரசர் அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறமே அவங்க வந்து வலுவிழந்துருவாங்க. இருந்தாலும் 1761 வரைக்கும் ஓரளவுக்கு அவங்களால சர்வை பண்ண முடிஞ்சுது. ஆனா 1761 அப்புறம் அவங்க ஒரு சிம்பாலிக் அத்தாரிட்டி ஆயிட்டாங்க. அங்க ஒருத்தன் இருக்கான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பெருசா பவரோ ஒரு ஸ்ட்ரென்த்தோ அல்லது ஒரு ஃபோர்ஸோ இல்லை. ஜஸ்ட் ஒரு அத்தாரிட்டி, அவ்வளவுதான். சிம்பிள் அத்தாரிட்டியா இருந்தாங்க. வேற யாருமே அவங்கள தொடக்கூட இல்லை. ஸோ அங்க இருந்து என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, சக்சஸர் ஸ்டேட்ஸ், அதுல இருந்து பிரிஞ்சு மாகாணங்கள்லாம் இண்டிபெண்டன்ட் ஆக ஆரம்பிக்குது. முகலாயர்களோட வீக்னஸை பயன்படுத்தி அந்த மாகாணங்கள்லாம் என்ன ஆகுறாங்கன்னா, ஃப்ரீ ஆகி இண்டிபெண்டன்டா மாறுறாங்க. ரைட்டா? சுதந்திரம் கொண்ட நாடுகளாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாறக்கூடிய மாநிலங்களை தான் நம்ம சக்சஸர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறோம், அல்லது இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ், எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? ரைட். அவங்க என்ன பண்ணலன்னா, முகலாயர்களை எதிர்த்து போரிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கல. அதுல இருந்து ஈஸியா பிரிஞ்சு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரூலை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதுல சக்சஸர் ஸ்டேட்ஸ் உருவானது. சக்சஸர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா பிரிந்து வந்த மாநிலங்கள், ஃபார்மர் முகல் ப்ராவின்சஸ், முகலாயர்களுடைய பகுதிகளில் இருந்து பிரிந்து வந்த மாநிலங்கள். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ், சுதந்திர அரசுகள், மைசூர், ராஜ்புத்துகள், இதெல்லாம் வந்து சுதந்திர அரசுகள். நியூ ஸ்டேட்ஸ், புதிய மாகாணங்கள் உருவாகுது. பஞ்சாப் உருவாகுது. பஞ்சாப் வந்து அண்டர் ரஞ்சித் சிங் அப்படிங்கிற அரசரோட பிரிவுல இருந்து பஞ்சாப் உருவாகுது. இப்போ இந்த சக்சஸர் ஸ்டேட்ஸ்லாம் எப்படி இருந்தது, அதோட ரூலர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க, அதை எப்படி பிரிட்டிஷ் வந்து கன்குவெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ இங்க சக்சஸர் ஸ்டேட்ஸ்ல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது யார் அப்படின்னா, ஹைதராபாத். இந்த கர்நாடிக் வந்து நம்ம ஆல்ரெடி கர்நாடிக் வாரஸ்லயே படிச்சிட்டோம். போன கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன், கர்நாடகா போர்கள் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத நான் போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ கர்நாடிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. பெங்கால், ஆவத், அதுக்கப்புறம் பஞ்சாப், இதுதான் நம்ம பத்தி ஃபுல்லாவே இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி அதுல இருந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆனாங்க, எப்படி பிரிட்டிஷ் அதை கைப்பற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ ஸ்டார்டிங் வித் தி ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத். ரைட். ஹைதராபாத் எப்படி உருவாச்சு, அதுல வந்து முக்கியமான அரசர்கள் யாரு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? ஃபவுண்டர், ஹைதராபாத்தை உருவாக்கியவர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேர் வந்து நிசாம் உல் முல்க் ஆசப் ஜா. ரைட்டா? ஆசப் ஜா, அல்லது அவர் எப்படி நம்ம அழைக்கலாம், சின் குலிச் கான். சின் குலிச் கான். ஹைதராபாத்தை உருவாக்குனவர் யாரு, ஆசப் ஜா அல்லது சின் குலிச் கான். ரைட். எப்போ உருவாக்குறாரு அப்படின்னா 1724 உருவாக்குறாரு. ஓகேவா? அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்கா இருக்கணும்னு நினைக்கல. ரைட்டா? அவர் வந்து முழுமையா இண்டிபெண்டன்ட், சுதந்திரம் பெற்றணும், நான் ஒரு சுதந்திர அரசன் அப்படின்லாம் அவர் அறிவிக்கல. ஆனா தனியா என்னோட பகுதியை நான் ரூல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தவர் தான். ரைட். அவர் பெருசாலாம் அறிவிச்சுக்கல. அவரோட பகுதியில இருந்த, அவரை சுத்தி அந்த அன்னைக்கு இருந்த நிலங்களை எல்லாம் சுத்தி அது ஒரு ஹைதராபாத் மாதிரி டெவலப் பண்ணி அங்க இருந்துகிட்டாரு. ரைட்டா? இவர் வந்து அன்னைக்கு இருந்த முகலாயர்களோடையோ அல்லது மராத்தார்களோடையோ பெருசா ஃபைட் பண்ணல. பட் தேர் இஸ் ஒரு 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 கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓகேவா? கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ரொம்ப பெருசாலாம் அவர் ஃபைட் பண்ணல. அவர் ஒரு ரூலரா இருந்துகிட்டாரு, அவ்வளவுதான். ரைட். ஆசப் ஜா. ஓகேவா? இவருடைய பாலிசிஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மெயினா இவர் ஒரு இன்டாலரண்ட். ரைட். இவர் வந்து மதங்களை பிரிச்சு பார்க்குற அளவுக்கான ஆளா இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. உதாரணத்துக்கு வந்து அவரோட அவையில வந்து புரன் சந்த் அப்படிங்கிறவரை வந்து திவானா
முதலமைச்சர் மாதிரி திவானா அறிவிச்சுக்கிட்டார். புரன் சந்த் என்னவா அறிவிச்சாரு? திவானா அறிவிச்சாரு. இந்த மாதிரி அவர் இந்துக்களுக்கும் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் கொடுத்தாரு. ரெவன்யூ சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து முகலாயர்களோட என்ன என்ன பேட்டர்ன் இருந்ததோ அந்த பேட்டர்னை அப்படியே அடாப்ட் பண்ணிக்க நினைச்சாரு. ஓகே, முகலாயர்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே எடுத்து இவருடைய அவையில அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டார். பெருசா எந்த டிஃபரன்ஸும் அவர் பண்ணல. அதாவது ரெவன்யூ சிஸ்டம் அல்லது ரெஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அவர் வந்து ஜாகீர்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணார். ஜாகீர்தார், ரைட்? ஜாகீர்தார் ஆர் ஜாகீர்தாரி, ரைட்? தமிழ்ல வந்து ஜாகீர்தார், ரைட்? இப்ப இந்த ஜாகீர்தார், ஜாகீர் அப்படின்னா யாருன்னா யாருக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள்? இப்ப அங்க அன்னைக்கு காலகட்டத்துல எல்லாத்துலயுமே, ரைட்? அன்னைக்கு எல்லா காலகட்டத்திலையும் நிலத்தின் உரிமையாளர் வந்து அரசன் தான். அது பண்டைய கால இந்தியாவா இருந்தாலும் சரி, இடைக்கால இந்தியாவா இருந்தாலும் சரி, நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து அரசர் தான். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணம் முழுவதும் அரசனுக்கு தான். இப்படிதான் வந்து ரூல் இருந்தது. பட் அரசர் என்ன பண்ணலாம்னா அந்த பணத்தை எடுத்து அல்லது அந்த நிலத்தை எடுத்து யாருக்காவது தானமா கொடுக்கலாம். அப்படி தானமா கொடுக்கக்கூடிய நிலத்துக்கு பேர் தான் ஜாகீர். ஜாகீர் அப்படின்னா தானமா கொடுக்கக்கூடிய நிலம். அவர் தானமா கொடுத்து, அதாவது இப்போ ஒருத்தர் வந்து சிறப்பா சேவை ஆற்றினாரு, இன்னைக்கு அவார்டு கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி அன்னைக்கு லேண்டு கொடுப்பாங்க. இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணா அவனுக்கு ஒரு லேண்டு கொடுத்துருவாங்க. அப்படி லேண்டை கொடுத்துட்டாங்கன்னா அந்த லேண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூ எல்லாம் அந்த மனிதனுக்கு தான். அதுதான் ஜாகீர். ஸோ அந்த ஜாகீர்தாரி நில உடைமை முறை தான் முகலாயர் காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானிய காலத்திலையும் சரி, இதுதான் பின்பற்றிட்டு வந்தாங்க, ரைட்? இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதை தான் இவரும் ஃபாலோ பண்ணிக்கிறார், ரைட்? ஏன் நான் ஜாகீர்தாரின்றதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அடுத்து ஃபுல்லா ஜாகீர்தாரை பத்தி தான் வரும், ரைட்? அந்த நிலத்தினுடைய உரிமையாளரை ஜாகீர்தார் அல்லது ஜமீன்தார் அப்படின்னு நம்ம சொல்ல பழகணும். அதான் பின்னால ஜமீன்தாரி சிஸ்டமாலாம் மாறிச்சு. ஓகேவா? தென் இவரை தொடர்ந்து நாசிர் ஜங் வந்தாரு. நாசிர் ஜங், முசாபர் ஜங், இந்த பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முசாபர் ஜங், நாசிர் ஜங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சலபத் ஜங், இவங்க 3 பேரும் அடுத்தடுத்து வந்து ஹைதராபாத் நிசாம்ஸா இருந்தாங்க. ஸோ இதுல நாசிர் ஜங் அப்படிங்கிறவர் வந்து 1748 இருந்து 1750 வரைக்கும் ரூலிங்ல இருந்தாரு. ஓகேவா? ரைட்? தென் முசாபர் ஜங் வந்து 1750 இருந்து 51 வரைக்கும் இருந்தாரு. ஜலபத் ஜங் வந்து 1751 இருந்து 60 வரைக்கும் இருந்தாரு, ரைட்? இது அவங்களுடைய ரூலிங் டைம் லைன். ஸோ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதை வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு குரோனாலஜி ஆடுற மாதிரி கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத்தோட குரோனாலஜி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிசாம் உல் முல்க் ஆசப் ஜா அவர் தான் வந்து கிங், ரைட்? அவர் தான் துவக்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நாசிர் ஜங், அதுக்கப்புறம் முசாபர் ஜங், அதுக்கப்புறம் ஜலபத் ஜங். இதுக்கப்புறம் மொத்தமாவே ஹைதராபாத்ல இருந்த நிசாம்ஸோட பவர் எல்லாமே பிரிட்டிஷோட கைக்கு போயிருச்சு. ஓகேவா? தென் பெங்கால், தி வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜன் வந்து பெங்கால், ரைட்? பெங்கால்ல மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய தலைவர் யாருன்னா முர்ஷித் குயில் கான், ரைட்? முர்ஷித் குயில் கான், ரைட்? முர்ஷித் குயில் கான்னா அந்த பெங்கால் அப்படிங்கிற பகுதி ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் இருந்த முக்கியமான ஒரு ஆள். இந்த முர்ஷித் குயில் கான் என்னவா இருக்காருன்னா 1700கள்ல, ரைட்? 1700கள்ல இவர் என்னவா அப்பாயிண்ட் ஆகிறாருன்னா திவான் ஆஃப் பெங்காலா அப்பாயிண்ட் ஆகிறார், ரைட்? ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் திவான் ஆஃப் பெங்கால், பெங்காலினுடைய திவானா அப்பாயிண்ட் ஆகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் 1717ல பெங்காலோட கவர்னரா மாறுறாரு. 1700ல திவான் ஆஃப் பெங்காலா இருந்து 1717ல கவர்னரா மாறுறாரு. மாறினதுக்கு அப்புறம் பெங்காலை இண்டிபெண்டா அறிவிக்கிறாரு. ஸோ பெங்கால் இஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், நாங்க யாருக்குமே அடிபணிந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு. ஓகேவா? தென் இவரோட ரிஃபார்ம்ஸ்ல சில முக்கியமான ரிஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ரிஃபார்ம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயினா he transferred ஜாகீர் லேண்ட்ஸ் டு காலிசா லேண்ட். ஸோ ஜாகீர் லேண்ட் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இனாமா கொடுக்கப்பட்ட நிலங்கள் அல்லது இலவசமா ஒரு சர்வீஸ்க்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இந்த ஜாகீர் லேண்ட். இதை அவர் என்னவா மாத்திடுறாருன்னா காலிசா லேண்ட். காலிசா அப்படின்னா கடவுள் மாதிரி, அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே அவர் என்னவா மாத்திட்டாரு, நிலங்கள் எல்லாமே மன்னருக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படின்னு அறிவிக்கிறார். அதாவது ஜாகீர்னா நான் என்ன சொன்னேன், மன்னர் அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலங்களை யாருக்காவது தானமா வழங்கி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவரே எடுத்துக்கலாம். நான் சொல்றது புரியுது? நிலம் யாரிடம் இருக்கோ அவர் தான் அந்த வருமானத்தையும் வாங்கிடுவார். அப்ப இதை காலிசா லேண்டா மாத்திட்டா இருக்கக்கூடிய வருவாய், அதாவது ரெவென்யூ, வருமானம் முழுக்க மன்னனுக்கு தான் போய் சேரும். அங்க இருக்கிற லேண்ட், அதாவது ஜமீன்தாருக்கோ அல்லது லேண்ட் லார்ட்ஸுக்கோ போய் சேராது. ஓகேவா? ரைட்? அதே மாதிரி இவர் வந்து இன்ட்ரடியூஸ்ட் ரெவென்யூ ஃபார்மிங் அப்படின்ற ஒரு புது பாயிண்ட்டை கொண்டு வராரு. அதுக்காக அவர் வந்து லோக்கல் ஜமீன்தார்ஸ், மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்றாரு. ஓகேவா? ரைட்? ரெவென்யூ ஃபார்மிங் அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. அதாவது இந்த ஜாகீர் லேண்டை காலிசா லேண்டா மாத்துறாரு இல்லையா, இதுதான் ரெவென்யூ ஃபார்மிங்னு நம்ம சொல்றோம்.
அதாவது விவசாயத்தின் மூலமா வருவாய் ஈட்டுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா அவர் கொண்டு வராரு. அதுக்காக அவர் லோக்கல் ஜமீன்தார்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் வேலையாட்களா ரெக்ரூட் பண்றாரு, வேலைக்கு ஆள் மாதிரி எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி டெல்லி சுல்தான் காலத்துல இருந்து கொடுக்கப்பட்ட தக்காவி கடன்கள், இதை நீங்க பேரை ஞாபகத்தில் வச்சுக்கணும். தக்காவி அல்லது தமிழ்ல வந்து தக்காவி கடன். ஸோ தக்காவி கடன் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா விவசாயத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கடன். இப்போ விவசாயி வந்து அவருடைய நிலத்துல பயிர் வைக்கிறதுக்கு அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக கொடுக்கப்படுற கடனுக்கு பேர் என்ன கடன்? தக்காவி. தக்காவி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் லோன், மறந்துடக்கூடாது, விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இவருமே டாலரண்டா தான் இருந்தாரு. மோஸ்ட்லி எல்லா ரூலர்ஸுமே அன்னைக்கு இருந்த ரூலர்ஸ் எல்லாம் டாலரண்ட் தான், ரைட்? எக்ஸெப்ட் அதாவது அப் டு முகல்ஸ். முகல்லையுமே இப்ப அக்பர் மாதிரி ஆட்கள்லாம் டாலரண்ட் தான். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி அவுரங்கசீப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் இன்டாலரண்ட் ரூலர் வந்து அவுரங்கசீப். அவருக்கு வந்து இந்துக்கள்னாலே பிடிக்காது, ரைட்? அவருக்கு இஸ்லாமியம் மட்டும்தான். அப்படி இப்படி இருந்த ரூலரும் இருக்காங்க. ஆனா இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா, சக்சஸ் ஸ்டேட்ஸ், இதுல எல்லாருமே மோஸ்ட்லி டாலரண்ட் டுவர்ட்ஸ் அந்த ரிலிஜியன், ரைட்? அவங்க ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஈக்குவலான ஒரு 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 வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது வேலையா இருந்தாலும் சரி, பொறுப்புகளா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே அவங்க வந்து ஈக்குவலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஓகேவா, ரைட்? ஸோ இதுல நான் இப்போ இந்துக்கள் முஸ்லீம்கள் சொல்றேன் இல்லையா, இப்போ இவரோட டைம் லைன்ல மகாஜன்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்கள் இருந்தாங்க, ரைட்? இந்த இதுல இந்துக்கள் முஸ்லீம்கள் சொல்லும் போது இந்த இடத்துல மகாஜன் அப்படின்னு ஒரு டீம் இருந்தாங்க, ரைட்? மகாஜன்ஸ். ஸோ இந்த மகாஜன்கள் யாரு அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி ஹிந்துக்கள், மோஸ்ட்லி இந்த சென்ஸ் எல்லாருமே ஹிந்து தான். மகாஜன் அப்படின்னாலே அவங்க எல்லாரும் ஹிந்துக்கள் தான். யார் இவங்க அப்படின்னா மணி லெண்டர்ஸ், கடன் வழங்குபவர். ஸோ அவர் எந்த அளவுக்கு டாலரண்ட் அப்படின்னா நிறைய மகாஜன்ஸ் இருந்தாங்க, நிறைய மணி லெண்டர்ஸ் இருந்தாங்க. மெயின்லி தேவர் ஹிந்துஸ், அவங்க எல்லாருமே ஹிந்துக்களாக தான் இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து டாலரண்டா இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ ஹூ இஸ் இஸ்? முர்ஷித் குயில் கான். முர்ஷித் குயில் கான் அப்படிங்கிறவர். ஓகேவா? இவர்கிட்டையும் ஒரு பேட் சைடு இருக்கு. என்ன சைடு அப்படின்னா அவர் ரெவன்யூவை கலெக்ட் பண்றதுல ரொம்ப கராரா இருந்தாரு, ரைட்டா? குரூயல்டி. இப்போ ரெவன்யூ நீ கட்டலைன்னா உன் நிலத்தை புடுங்கிறது, உன்னைய கொடுமை பண்ணி எப்படியாவது உன்கிட்ட இருந்து வருமானத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் அதை ஃபாலோ பண்ணாரு. ஸோ இவருக்கும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு, பட் ஹி ஹாஸ் குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஜியன். ஓகேவா? ஸோ அடுத்ததுக்குள்ள போயிடலாமா? நெக்ஸ்ட், தி நெக்ஸ்ட் நேம் இஸ் அல்வருதி கான். அல்வருடி கான். ஸோ அல்வருடி கான் 1740 இருந்து 1756 வரைக்கும் ரூலிங்ல இருக்காரு. 40 இருந்து 56. He became the Nawab after defeating சர்ஃப்ராஸ் கான். ஸோ சர்ஃப்ராஸ் கான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ரூலர். ஓகே, அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுனால அவர் நான் இங்கே சொல்லலை. ஸோ அந்த சர்ஃப்ராஸ் கானோட பீரியட்ல தான் என்ன ஆகும்னா இந்த சர்ஃப்ராஸ் கானை டிஃபீட் பண்ணாருன்னு சொல்றாங்க. இதுக்காக ஒரு வார் நடந்திருக்கும், தி பேட்டில் ஆஃப் கிரியா. பேட்டில் ஆஃப் கிரியா 1740 பேட்டில் ஆஃப் கிரியா நடக்கும். இந்த பேட்டில் ஆஃப் கிரியால கிரியா போர், இதெல்லாம் என்சிஆர்டில இருக்க டேட்டான்றதுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரைட்? அந்த பேட்டில் ஆஃப் கிரியால சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிறவரை வந்து இந்த அல்வருடி கான் டிஃபீட் பண்ணி கொண்டுறாரு. அதனால அல்வருடி கான் வந்து ரூலரா மாறுறாரு. ஓகேவா, ரைட்? தென் ஒரு நார்மல் ரூலை தான் இவர் கொடுக்குறாரு. பெருசா எந்த விதமான ஒரு மூமெண்ட்டுமே இதுல இருந்திருக்காது. ஓகேவா? தென் தி மெயின் காய் சிராஜ் உத் தௌலா. சிராஜ் உத் தௌலா ஹிஸ் இன் 1756 to 57. இவருடைய காலத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ சிராஜ் உத் தௌலா வங்காளத்துல மிக முக்கியமான ஒரு ஆள். இவருடைய ஆட்சியில மிக முக்கியமா ஒரு பேரை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். தி நேம் இஸ் மிர் ஜாஃபர். ஸோ மிர் ஜாஃபர் யாரு அப்படின்னா சிராஜ் உத் தௌலாவுடைய ஒரு கமாண்டர், ரைட்? படை தளபதி மாதிரி, ரைட்? இப்போ இந்த மிர் ஜாஃபர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, ராய், துர்லபா அண்ட் ஜகத் சேத். இவங்கெல்லாம் வந்து சிராஜ் உத் தௌலாவோட நெருங்கி இருந்தவங்க. ஆனா இவங்களால சிராஜ் உத் தௌலாவுக்கு த்ரெட் இருந்துச்சு. த்ரெட் இந்த சென்ஸ் அவர் பதவி விட்டு தூக்கப்படுவதற்கோ அல்லது கொல்லப்படுவதற்கான த்ரெட் எல்லாம் இருந்துச்சு. இதையும் மீறி தான் சிராஜ் உத் தௌலா இருந்தாரு. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, சிராஜ் உத் தௌலா ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருப்பாரு. ஆனா மிக முக்கியமான ஈவெண்ட் எல்லாம் அவருடைய பீரியட்ல நடந்திருக்கும். மிர் ஜாஃபர் யாரு? சிராஜ் உத் தௌலாவோட தளபதி, படை தளபதி, கமாண்டர் இன் சீஃப். ஸோ இவருடைய காலத்துல முதல் முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னா பிளாக் ஹோல் டிராஜடி, இருட்டறை துயர சம்பவம். இருட்டறை துயர சம்பவம், ரைட்? ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். அதாவது இந்த பிளாக் ஹோல் டிராஜடி என்ன சொல்லுது அப்படின்னா
இந்த சிராஜுத்தௌலா இருக்காங்க இல்லையா, இவருக்கு வந்து ஆங்கிலேயர்கள் மேல அல்லது ஐரோப்பியர்கள் மேல பொதுவா ஒரு வெறுப்பு. ரைட்டா, அவன் வந்து நம்ம ரூல் பண்றானேன்ற ஒரு வெறுப்பு. இதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக ரொம்ப குறுகலான ஒரு ரூம்ல, ரைட்டா, ரொம்ப குறுகலான காற்றோட்ட வசதியோ அல்லது வெளியேறுவதற்கான வசதியோ இல்லாத ஒரு சின்ன ரூம்ல 146 பேரை போட்டு அடைச்சிட்டாரு. 146 பேர் போட்டு அடைச்சிட்டாரு. ரைட், 146 பிரிட்டிஷார்ஸ, பிரிட்டிஷ்காரங்களா அல்லது இங்கிலீஷ்காரங்களா அல்லது ஐரோப்பியர்களை போட்டு ஒரு சின்ன ரூம்குள்ள அடைச்சிட்டாரு. அந்த ரூமுக்கு ஜன்னல் கிடையாது, எதுவுமே கிடையாது, போட்டு பூட்டியாச்சு. ரைட், அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காவே மூச்சு திணறி இறந்து போவாங்க. சோ இதுல 123 இங்கிலீஷ் பிரிசனர்ஸ் இறந்து போயிடுறாங்க. 146 பேர்ல 123 பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை தான் நம்ம இருட்டறை துயர சம்பவம்னு சொல்றோம். இந்த ஈவெண்ட் 1756ஆம் ஆண்டு டேட்டு நான் சொல்லிடுறேன். ஜூன் மாதம் 20ஆம் நாள் 1756 ஜூன் 20 தான் இருட்டறை துயர சம்பவம் நடந்த நாள், அல்லது பிளாக் ஹோல் டிராஜடி என்னைக்குன்னா 1756 ஜூன் 20. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். இப்போ என்ன ஆகுதுன்னா, பிளாக் ஹோல் டிராஜடியில ஒரு 123 பேர் இறந்து போயிடுறாங்க. இதனால பிரிட்டிஷ்காரனுக்கு கோபம் வருது. அவன் சிராஜுத்தௌலா மேல படையெடுக்கிறான். மிக முக்கியமான இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போர், பேட்டில் ஆஃப் பிளாசி போர். ரைட், பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 டேட் இதுக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 23 ஜூன் 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி. இப்ப என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிருந்தான், சிராஜுத்தௌலா மேல போர் தொடுக்கணும். இப்ப அவருடைய படைத்தளபதியான மிர்ஜாஃபர், துர்லபா, ஜகத் சேட் இவங்க 3 பேரோடையும் பிரிட்டிஷ்காரன் கூட்டணி வச்சுக்கிட்டு சிராஜுத்தௌலாவை தோக்கடிக்கிறான். தோக்கடிச்ச பிரிட்டிஷ்காரன் பேர் என்ன, ராபர்ட் கிளைவ். தி வெரி இம்பார்ட்டன்ட் கை இன் தி இந்தியன் ஹிஸ்டரி, ராபர்ட் கிளைவ். ஸோ ராபர்ட் கிளைவ் தான் பேட்டில் ஆஃப் பிளாசில சிராஜ் உத் தௌலாவை தோக்கடிக்கிறாரு. ஸோ சிராஜ் தௌலா கேப்சர்ட் அண்ட் மர்டர். சிராஜ் தௌலாவை கேப்சர் பண்ணி கொண்டுடுறாங்க. ஸோ இதுதான் லேட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. இந்தியாவில் பிரிட்டிஷாரின் ஆட்சிக்கு வழிவகுத்த போர் அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசி தான். 1757 இந்தியாவில் பிரிட்டிஷ் எம்பையர் உருவாக காரணமான போர் இது, பிளாசி போர் 1757. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வார். ஓகேவா, இப்போ சிராஜ் தௌலாவை கொண்டாச்சு. ஸோ தென் தி இம்பார்ட்டன்ட் கை மிர் காசிம். ஸோ மிர் காசிம் அப்படிங்கிறவர் அடுத்த ரூலரா வர்றாரு. ஓகேவா, ரைட், அடுத்த ரூலரா வர்றாரு. ஸோ மிர் காசிம் பெருசா எந்த சேஞ்சஸ் இல்லாம அல்வரடி கான் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் பண்றாரு. இவர் காலத்துல ஒன்னே ஒன்று நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹி சேஞ்ச் இஸ் கேபிட்டல். ரைட், அவரோட கேபிட்டலை முர்ஷிதாபாத்ல இருந்து பீகார்ல இருக்கக்கூடிய முன்கர் அப்படிங்கிற இடத்துக்கு மாத்திருப்பார். முர்ஷிதாபாத்ல இருந்து முன்கரின் பீகாருக்கு மாத்துறாரு. இப்போ இதெல்லாம் தாண்டி இவருடைய டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்னன்னா, பேட்டில் ஆஃப் பக்சார். ரொம்ப ரொம்ப முக்கியமான போர், பக்சார் போர். அப்ப அன்னைக்கு இருந்த பெங்கால் ரூலர்ஸா இருக்கட்டும், அன்னைக்கு இருந்த முகலாய அரசரா இருக்கட்டும், அல்லது அவத்னு ஒரு பகுதி இருந்தது, அவத். சோ 3 முக்கியமான ரூலர்ஸ், பெங்கால், அவத், தென் முகல் எம்பரர். இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போர் புரியலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ரைட்டா, சோ இப்ப மிர் காசிம் யாரு, நம்ம பெங்காலோட நவாபு. பெங்கால் நவாப் ஆஃப் ஆவத் யாரு, சுஜா உத் தௌலா. அடுத்து நம்ம பார்ப்போம், சுஜா உத் தௌலா. சரி, ரைட்டா, சுஜா உத் தௌலா. அடுத்து முகல் எம்பரர் யாரு, ஷா ஆலம் 2, 2ஆம் ஷா ஆலம். இந்த 3 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரன் மேல போர் தொடுக்கிறாங்க. பிரிட்டிஷ் சார்பா மேஜர் ஹெக்டர் மன்ரோ அல்லது முன்ரோ, ஹெக்டர் முன்ரோ என்ன பண்றாருன்னா, பிரிட்டிஷ்காரங்க சார்பா இவங்க 3 பேருக்கு எதிராக போர் புரியுறாரு. ஸோ ஈஸியா பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, மிர் காசிம், சுஜா உத் தௌலா, ஷா ஆலம் 2, இவங்க 3 பேருக்கு இடையிலே ஒத்துழைப்பு இல்லை. பிரிட்டிஷ்காரனை எதிர்கொள்ற அளவுக்கு படையும் இல்லை. ஏன்னா அன்னைக்கெல்லாம் முகல் எம்பரர் முடிஞ்சே போச்சு. ஷா ஆலம் 2 தான் லாஸ்ட் முகல் எம்பரர் இன் இந்தியா. ஷா ஆலம் 2 இருக்காருல, 2ஆம் ஷா ஆலம் தான் கடைசி அரசர், அவரோட முடிஞ்சே போச்சு. ரைட், ஸோ இந்த 3 பேரும் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா, தோக்கடிக்கப்பட்டு பிரிட்டிஷோட ரூல் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஓகேவா, இன் 1764. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஷா ஆலம் 2 வந்து லாஸ்ட் முகல் எம்பரர்னு சொல்றோம் இல்லையா, லாஸ்ட் முகல் எம்பரர் இன் த சென்ஸ் ஒரு கம்ப்ளீட்டா, அதாவது முடிஞ்சு போல முகல் எம்பையர் வந்து முடிஞ்சு போல.
ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர் அப்படின்ற மாதிரி வேணா ஷா ஆலம் 2 வச்சுக்கலாம். முகல் எம்பையர் எப்போ முடியும் அப்படின்னா 1857 ரிவோல்ட் இருக்கு இல்லையா, 1557 பெருங்கலகத்தோட தான் மொத்த முகல் எம்பையருமே முடிஞ்சு போகும். அன்னைக்கு தான் கடைசி அரசர் இருப்பார். இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர்ஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் முகல் எம்பரர்ல லாஸ்ட் வந்து ஷா ஆலம் 2. ஓகேவா, ரைட். அப்ப பேட்டில் ஆஃப் பக்சார் என்ன செய்யுது அப்படின்னா பிரிட்டிஷ்காரனுக்கு இன்னும் அதிகமான பவரை ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகேவா, ஸோ எவ்ரி ஒன் வாஸ் டிஃபீட்டட், பெங்கால் கேம் இன் டு தி டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் பேட்டில் ஆஃப் பக்சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெங்கால்ல டூயல் கவர்மெண்ட்டை பிரிட்டிஷ்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த டூயல் கவர்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ராபர்ட் கிளைவ். 1765 இருந்து 1772 வரைக்கும் ராபர்ட் கிளைவ் தான் பெங்காலோட கவர்னரா இருக்காரு. ஓகேவா, 1765 இருந்து 72 வரைக்கும். அப்ப 65ல ராபர்ட் கிளைவ் தான் டூயல் கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வராரு. டூயல் கவர்மெண்ட்னா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வேலையை, அதாவது ஒரு அரசாங்கத்தின் வேலையை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு வந்து திவானினும் இன்னொன்னு நிசாமத்னு சொல்றாரு. திவானி, நிசாமத். ஓகேவா, ஸோ திவானி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ரெவன்யூ கலெக்ஷன், வரி வசூலித்தல், வரி. நிசாமத் அப்படிங்கிறது போலீஸ் அண்ட் ஜுடிஷியல், அதாவது காவல்துறை, சட்டம் ஒழுங்கு, நீதித்துறை சார்ந்த ஒரு அரசு வந்து நிசாமத்து. வரி வருவாய் மட்டும் திவானி. இப்ப ஒரு அரசு ரன் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் தேவை. வருமானம் இல்லாம எந்த அரசும் ரன் ஆகாது. அப்போ மொத்த வரி வருவாயும் பிரிட்டன் கண்ட்ரோலுக்கு போயிடும். ரைட்டா, பிரிட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பணத்தை எடுத்து இந்த இதான் அவனுக்கு சம்பளம்னு நவாபுக்கு கொடுப்பாங்க. ரைட், நவாபுனா யாரு, இந்த நிசாமத்துக்கு கொடுப்பாங்க. அப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிலம் யார் கையில இருக்கோ அவங்க தான் ரூலர். இப்ப நிலமும் வரியும் பிரிட்டிஷ்காரன் கையில வந்துருச்சு. ஸோ பிரிட்டிஷார் வந்து இந்தியாவை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிறாங்க. எவ்ரி திங் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட், எல்லாமே இந்திய நிலத்திலிருந்து உறிஞ்சி எடுக்கப்படுது ஆஃப்டர் திஸ் பேட்டில் ஆஃப் பக்சார். ஓகேவா, ரைட். தென் ஸ்டேட் ஆஃப் அவத். அவத் அல்லது அவத் எப்படினாலும் நீங்க வச்சுக்கலாம், அவத்னு கூட எழுதிக்கலாம். ஸோ அவத் அல்லது அவந்தி, நீங்க தமிழ் புக்ல அப்படி அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அவத் அல்லது அவத் எப்படினாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான ரூலர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் யாரு, ரொம்ப பேசிக் மட்டும் தான் பார்க்க போறோம். டெப்த் எல்லாம் பார்க்க தேவையில்லை. நான் இங்க சொல்லி இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா, ரைட். ஸோ சதத் கான், புர்கான் உல் முல்க். ஓகேவா, புர்ஹான் உல் முல்க் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது சதத் கான் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சதத் கான் ஹி வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் அட்டானமஸ் அவத். அவத்தை உருவாக்கியவர். ரைட், யாரு, சதத் கான். புர்ஹான் உல் மாலிக் 1722ல அவத் அப்படின்னு அவத் அப்படிங்கிற பகுதியினுடைய கவர்னரா பொறுப்பேற்கிறார். ஓகேவா, இவருடைய ஆட்சி காலத்துல இவருக்கு எதிராக செயல்பட்ட ஜமீன்தார்ஸ் இவங்க எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டு அகைன் ரெவன்யூ செட்டில்மெண்ட்ஸை புதுசா உருவாக்குறாரு. புதிய வரி வருவாய் திட்டங்களை உருவாக்குறாரு. இவர் வந்து விவசாயிகளினுடைய நலன்களை மேம்படுத்துவதற்காக செயல்பட்டார். ரைட். ஸோ இவருக்கு அப்புறம் சப்தார் ஜங். ரைட், சப்தார் ஜங் காலத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அமைதியான ஒரு காலநிலை தான் சப்தார் ஜங் காலத்துல இருந்துச்சு. ஸோ பெருசா எந்த சலனமும் இல்லாம ஒரு அமைதியான முறைப்படி தான் அது போயிட்டே இருந்துச்சு. ரைட். ஸோ அடுத்துதான் முக்கியமான இந்த சுஜாவுத்தௌலா. இந்த சுஜாவுத்தௌலா தான் நான் இங்க சொன்னேன் இல்லையா, பேட்டில் ஆஃப் பக்சார்ல சுஜாவுத்தௌலா நவாபாவத் அவர் தான் இந்த சுஜாவுத்தௌலா. ஸோ இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்சார்ல பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடி தோத்து போனவர். ரைட்டா. ஸோ இவருடைய காலத்துல தான் ட்ரீட்டி ஆஃப் பனாரஸ் அப்படின்னு ஒன்று சைன் ஆகும். ரைட், ட்ரீட்டி ஆஃப் பனாரஸ் 1773. இந்த ட்ரீட்டி ஆஃப் பனாரஸ் யார் யாருக்கு இடையில சைன் ஆகும்னா ஒரு பக்கம் சுஜாவுத்தௌலா, ரைட்டா, ஒரு பக்கம் சுஜாக்கும், இன்னொரு பக்கம் யார் யாருக்கு சைன் ஆயிருக்குன்னா அங்க வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருப்பார், கவர்னர் ஆஃப் பிரிட்டன் இந்தியா, வாரன் ஹேஸ்டிங்ஸ். ரைட், கவர்னர்ஸை பத்தி நம்ம தனியாவே படிப்போம். ஸோ சுஜாவுக்கும் வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கும் இடையில கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் பனாரஸ், பனாரஸ் ஒப்பந்தம். ஸோ இதுல சுஜா என்ன பண்றாருன்னா சுஜாவுத்தௌலா அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளை பிரிட்டிஷ் ட்ரூப்ஸுக்கு விட்டு கொடுத்துட்டு, அதாவது பிரிட்டனுக்கு விட்டு கொடுத்துட்டு பிரிட்டனுடைய படைகளை தன் பகுதியில் வைத்துக் கொள்வதற்கு ஒத்துக்கொள்கிறார். ஆபத்துக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க வர்றாங்க. ரைட்டா. அப்போ இவர் கைவசம் இருந்த காரா அப்படிங்கிற பகுதி, அலகாபாத் அப்படிங்கிற பகுதியெல்லாம் வந்து அவர் என்ன பண்றாருன்னா பிரிட்டனுக்கு விட்டு கொடுத்துறாரு. காரா, ரைட், காரா, அலகாபாத் இதெல்லாம் பிரிட்டனுக்கு விட்டு கொடுத்துறாரு. அதே மாதிரி பிரிட்டனுடைய படைய
தன் பகுதியில, அதாவது சுஜாவுத் தௌலாவுடைய கண்ட்ரோல்ல இருந்த அவத்ல வச்சுக்கிறதுக்கு அவர் வந்து ஒத்துக்கிறார். அப்ப பிரிட்டன் வந்து உள்ள வந்துடுறாங்க. அப்படி பாதுகாக்கிறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணணும்னா பணம் கொடுக்கணும். இப்போ படை வந்து இப்போ பிரிட்டனுடைய படை வந்து என்ன ஆயிருது, ஆவத்துக்குள்ள வந்துருதா. ஸோ ஆவத்துக்குள்ள வந்ததுக்கான அந்த படையை மெயின்டைன் பண்றதுக்கான பணத்தை யாரு கொடுக்கணும், சுஜாவுத் தௌலா தான் கொடுக்கணும். இதெல்லாம் ட்ரீட்டி ஆஃப் பனாரஸோட ஒரு பார்ட். அதே மாதிரி இந்த சுஜாவுத் தௌலா என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு இருந்த ரோஹில்லாஸ், ரோஹில்லாக்கள், ரோஹில்லா அப்படின்றவங்க வந்து நீங்க எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு கூலிப்படை மாதிரியோ அல்லது ஒரு ஒரு திருட்டு கும்பல் மாதிரியோ நீங்க வச்சுக்கலாம். ரோஹில்லாஸ், ரோஹில்லாஸுக்கு எதிராகவும் இவர் பிரிட்டனோட உதவியோட ஒரு போர் புரிகிறார். ஓகேவா. ஸோ ரோஹில்லாஸுக்கு எதிராக ஒரு போர் புரிஞ்சு ரோஹில்லாக்களின் தலைநகரான ரோஹில்காண்ட் அப்படிங்கிற பகுதியை இணைச்சுக்கிறார். ரோஹில்காண்ட், ரைட், ரோஹில்கண்ட், ரோஹில்கண்ட் அப்படிங்கிற பகுதியை அவரோட இணைச்சுக்கிறாரு. ஸோ ஹி அனெக்ஸ்ட் ரோஹில்கண்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் பிரிட்டன். ஸோ சுஜாவுத் தௌலாவோட ஞாபகத்துக்கு வர வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்னு பேட்டில் ஆஃப் பக்சார், ரைட், இன்னொன்னு ட்ரீட்டி ஆஃப் பனாரஸ், பனாரஸ் ஒப்பந்தம், ரைட். தென் மீதி ரெண்டு பேர்லாம் ரொம்ப பேசிக்கான ஆட்கள் தான், ரைட்டா, ரொம்பலாம் டீப்பாலாம் போக தேவையில்லை. ஸோ இங்க வாஜித் அலி ஷா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாஜித் அலி ஷா தி லாஸ்ட் நவாப் ஆஃப் அவத், அவத்தோட கடைசி நவாப் வந்து வாஜித் அலி ஷா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு ஒன்று பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்திருப்பாங்க. வாரிசு இழப்பு கொள்கை, வாரிசு இழப்பு கொள்கை. எந்த ஒரு இந்திய அரசரும் தனக்கு ஆண் வாரிசு இல்லை எனில் அந்த அந்த பகுதி பிரிட்டனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் அந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இதை கொண்டு வந்த பேர் என்ன, டல்ஹௌசி இன் தி இயர் ஆஃப் 1854. அதன்படி நவாப் லாஸ்ட் 1854ல 1848 நினைக்கிறேன், 1848 இந்த இயர் நம்ம பின்னாடி செக் பண்ணிப்போம். லார்ட் டல்ஹௌசி வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை கொண்டு வருவார். அதன்படி அவத் அல்லது அவந்தி பிரிட்டிஷோட இணைக்கப்படும். ஓகேவா. ஸோ லாஸ்ட் ரூலர் ஆஃப் அவத் யார் அப்படின்னா வாஜித் அலி ஷா. இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலமா இவரோட, அதாவது 1856 அவத் வந்து பிரிட்டிஷ் அரசோட இணைக்கப்பட்டது 1856. இதுதான் இங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க. 1856ல அவத் பிரிட்டிஷோட இணைக்கப்பட்டுச்சு, மறந்துடக்கூடாது. ஓகேவா, ரைட். ஸோ இதோட அவத்தை முடிக்கிறோம். தென் வி கெட் இன்டு மைசூர், தி அனதர் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, மைசூர். ஸோ மைசூர் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது ரெண்டு பேர். ஒன்று வந்து ஹைதர் அலி, இன்னொன்று வந்து திப்பு சுல்தான், ரைட். இவங்க ரெண்டு பேர் தான் மைசூரை கட்டி ஆண்ட பேரரசர்கள். இன்னைக்கு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட பேர் மைசூர் பகுதிகளையும் சரி ஆல் ஓவர் இந்தியாலையும் நிலைச்சு நிற்கிறதுக்கான காரணமும் அவர்களுடைய செயல்பாடு தான். ஸோ முதல்ல ஹைதர் அலி, ஹைதர் அலி ஒரு சின்ன ஆஃபீஸரா இருந்து மைசூரோட ரூலரா வளர்ந்தவர். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஹைதர் அலியோட டைம் லைனை மறந்துடாதீங்க, 1761 to 1782. அவர் வந்து ஒரு சிறந்த கமாண்டர், சிறந்த போர் வீரர், சிறந்த போராற்றல் அறிவு மிக்க ஒரு ஆள். அகைன் ஹீஸ் அ டிப்ளமேட். அவருக்கு வந்து என்ன பண்ணணும், யாரோட பேச்சுவார்த்தை நடத்தணும், எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும், இப்போ பிரெஞ்சுக்காரன்ட்ட பேசினா என்ன செய்வான், பிரிட்டிஷ்காரன்ட்ட பேசினா என்ன செய்வான், எப்படி பிரெஞ்சுக்காரனை அந்த பக்கம் தூண்டி விடுறது, எப்படி பிரிட்டிஷ்காரனை இந்த பக்கம் தூண்டி விடுறதுன்னு நிறைய அவருக்கு ராஜதந்திர நாலேஜ் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் ஹீ க்ரோ, ரைட். அப்படி வளர்ந்து வந்தாரு. இவருக்கு நிறைய நேரங்கள்ல பிரெஞ்சோட சப்போர்ட் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, பிரெஞ்சோட சப்போர்ட்ல, பிரெஞ்சோட ஹெல்ப்போட ஒரு மாடர்ன் அர்சனல், ஒரு ஒரு நவீன படைப்பிரிவை அவர் உருவாக்குறாரு. எந்த வருஷத்துல உருவாக்குறாருன்னா 1755 ஒரு மிக முக்கிய படைப்பிரிவை எங்க உருவாக்குறாருன்னா திண்டுக்கல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் பகுதியில உருவாக்குறாரு. ஓகே, திண்டுக்கல் அல்லது திண்டுக்கல் பகுதி 1755 மாடர்ன் அர்சனல் வித் தி ஹெல்ப் ஆஃப் பிரெஞ்ச், எங்க, திண்டுக்கல்ல. இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேவா. அதே மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா முகல்ஸோட ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்றாரு. எப்படி அவங்க ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாங்களோ அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ண முயற்சிக்கிறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி he is very tolerant towards religion. ஓகே, இவருக்கு ஒரு 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 பெரிய இவரும் இஸ்லாமியர் தான், இஸ்லாம் மேல பெரிய பற்றுலாம் இல்லை. அகெயின் he is tolerant. அவருக்கு அந்த பற்று இருந்தாலும் இந்துக்களை சமமாக தான் நடத்தினாரு. இவருடைய காலத்துல எல்லாரோடையும் போர் இருந்துச்சு. மராத்தாஸ், தி நிசாம் ஆஃப் கர்நாடகா அந்த பகுதிகள், தென் பிரிட்டிஷ், இவங்களோடலாம் கண்டினியூஸா போர் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவருடைய காலத்துல 2 ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் நடந்திருக்கும். நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். 2 ஆங்கிலோ மைசூர் வார் நடந்திருக்கும். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ல, அதாவது 1782ல திப்பு சுல்தான் வாஸ் டைட் இன் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்படுவார். ஓகே, இப்ப செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1782ல முடியும். அதோட யாரு ஆட்சிக்கு வருவார், சாரி, திப்பு சுல்தான் கொல்லப்படுவார்னா ஹைதர் அலி கொல்லப்படுவார். இவர் கொல்லப்பட்டதுனால திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வருவார்.
திப்பு சுல்தான் வந்து 1782 இருந்து 1799 வரைக்கும் இவர் எப்படி சொல்றதுன்னா, திப்பு சுல்தான் வந்து ஒரு மாடர்னைசிங் ரூலர். அவர் வந்து இண்டஸ்ட்ரீஸை பெருசா கட்டணும், நவீனமான போர் தடவாளங்களை பயன்படுத்தணும்லாம் ஆசைப்பட்டவர். ரைட்டா? ஸோ ஹி இஸ் ரன் அன்டில் 1799, அதாவது 4th ஆங்கிலோ மைசூர் வார் வரைக்கும், 4வது ஆங்கிலோ மைசூர் வார் வரைக்கும் திப்பு சுல்தான் தான் ரூலிங்ல இருந்தார். ஓகேவா? ஸோ இப்போ இவருடைய எக்கனாமிக் பாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹி ஸ்ட்ரைட் டு அபாலிஷ் ஜாகிர்ஸ். இவரும் ஜாகீர்தார்களை ஒழிக்க முற்பட்டார். நான் ஆல்ரெடி ஜாகீர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், அதை ஒழிக்க முற்பட்டார். பாலிகர்கள், அதாவது பாளையக்காரர்களினுடைய பாளையம்னு ஒன்று இருந்தது. பாளையம் அப்படின்னா ஒரு சின்ன பகுதி, சிற்றரசர்கள் மாதிரி. அந்த சின்ன பகுதிக்கான அரசர்கள் பாளையக்காரர்கள். அந்த பாளையக்காரர்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவாங்க, அந்த பகுதியை ஆட்சி செய்வதற்கான வரி அரசாங்கத்துக்கு செலுத்துவாங்க. ஸோ அந்த பாளையக்காரர்களுடைய அதிகாரத்தை குறைக்கணும்னு நினைக்கிறாரு. வெளிநாடுகளோட வர்த்தகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? வெளிநாடுகள்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயும் வர்த்தகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு. மிலிட்ரியில அகைன் ஹி மாடர்னைஸ்ட் எவ்ரி திங். ஆர்மி, நேவின்னு எல்லாத்தையுமே அவர் மாடர்னைஸ் பண்றாரு. ஓகேவா? ரைட். பிரிட்டன் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்களோ, பிரிட்டன் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ல, பீரங்கிகளா இருக்கட்டும், குண்டு போடக்கூடிய கருவிகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் வாங்கி மாடர்னைஸ் பண்றாரு. ஓகேவா? அகைன் ஹி இஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் ஒரு தொழிற்சாலைகள் துவங்கணும் அப்படின்ற அட்டம்ப்ட்ல நிறைய கண்ட்ரிஸோட சப்போர்ட்டோட இந்தியாவில் தொழில்கள் துவங்க முயற்சி செஞ்சார். குறிப்பா பிரான்ஸு, துருக்கி இந்த மாதிரி நாடுகளுக்கு தன்னுடைய அவையிலிருந்து ஆட்களை அனுப்பி அங்க எப்படி தொழிற்சாலைகள் இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மைசூர்ல கொண்டு வர முயற்சி செஞ்சாரு. அகைன் ரிலீஜியஸ் வைஸ் இஸ் வெரி டாலரண்ட். ஹிந்து டெம்பிளுக்கு டொனேட் பண்றது, ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடுறதுன்னு நிறைய வேலைகள் அவர் பார்த்துருக்காரு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜென்ரல் தாட்ஸ் அபவுட் திப்பு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மைசூர் வார்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ரைட்டா? ஸோ மைசூர் வார்ல 4 மைசூர் போர்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். எத்தனை மைசூர் போர் தெரிஞ்சுக்கணும்? 4 மைசூர் போர்களை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். நான் இயர் சொல்லிடுறேன். எல்லா ஃபர்ஸ்ட் 2 மைசூர் வார்ல ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்க்கும், கடைசி 2 மைசூர் வார்ல திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில தான் போட்டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 இருந்து 69 வரைக்கும். கன்க்ளூடட் பை என்ன ட்ரீட்டி கண்டிப்பா படிச்சுக்கணும். ஸோ ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் உடன்படிக்கை. ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் உடன்படிக்கையின்படி முதல் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு வரும். இது வந்து வாரு, இது இயரு, அடுத்தது ட்ரீட்டி, ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை. ஓகேவா? ரெண்டாவது செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்ப இருந்து எப்ப? 1779 இருந்து 84 வரைக்கும். இதோட தான் யார் இறந்து போறா? ஹைதர் அலி இறந்து போறாரு. ட்ரீட்டி ஆஃப் மங்களூரு, மங்களூர் உடன்படிக்கை. அடுத்து மூணாவது தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார், மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் 1790 முதல் 92 வரை. ரைட்டா? இது ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். அடுத்து ஃபோர்த் தி லாஸ்ட் 1799 திப்பு சுல்தான் வாஸ் டெட். ஓகே, திப்பு சுல்தான் வாஸ் டெட். இதோட திப்பு சுல்தான் இறந்து போறார். மைசூர் பகுதியை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 மைசூர் போர்களை மறந்துடக்கூடாது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த போர்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, முதல்ல 3 கர்நாடக போர்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பிளாசி போர், பக்சார் போர் சொல்லி கொடுத்துருக்கேன். 4 ஆங்கிலேய மைசூர் போர்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். தென் வி கெட் இன்டு தி அனதர் மேஜர் பார்ட், சீக்கியர்கள். 6 சீக்கியர்கள். ரைட். ஸோ சீக்கியம் அல்லது சிக்ஸ் அப்படிங்கிறவங்க எப்போ உருவாகுறாங்கன்னா, ஸோ சீக்கிய மதம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். குரு நானக், இப்பதான் அவருடைய ஜெயந்தி முடிஞ்சு, நேத்து தான் நினைக்கிறேன். ரைட். குரு நானக் நேத்து இன் த சென்ஸ் November 5, ரைட்? எஸ், November 5. அதுதான் குருநானக் ஜெயந்தி. ஸோ குருநானக் தான் ஃபவுண்டர் ஆஃப் சிக்கிசம். சீக்கிய மதத்தை உருவாக்கியவர் வந்து குருநானக். அவரோட வழியில வந்த குரு கோபிந்த் சிங் அல்லது குரு ஹர் கோவிந்த் இவங்கெல்லாம் வந்து சீக்கிய மதத்தை எப்படி மாத்துறாங்கன்னா, ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்டா, ஒரு புரட்சிவாத குழுவா அல்லது சண்டையிடக்கூடிய குழுவா மாத்துறாங்க. ஸோ அதுல மெயினா
குரு ஹர் கோபிந்த் அப்படிங்கிறவர் தான் சீக்கியர்களை மிலிட்டன்ட் கம்யூனிட்டியா ஒரு புரட்சிவாத குழுவா மாத்துறாரு. அதே மாதிரி குரு கோபிந்த் சிங்கோட ஆட்சியில தான், குரு கோபிந்த் சிங் யார் அப்படின்னா லாஸ்ட் அண்ட் 10th சீக் குரு, 10வது மற்றும் கடைசி சீக்கிய குரு குரு கோபிந்த் சிங். இவர் தான் சீக்கியர்களை என்ன பண்றாரு அப்படின்னா பொலிட்டிக்கலாவும் மிலிட்டரி லெவல்லையும் ஸ்ட்ராங் பண்றாரு. ஓகேவா, ரைட். அவங்கள ஒரு ஃபைட்டிங் கம்யூனிட்டியா மாத்தினது வந்து குரு ஹர் கோபிந்த். பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி ஃபோர்ஸை ஸ்ட்ராங் ஆக்குனது அப்படின்னு பார்த்ததுன்னா குரு கோபிந்த் சிங். ஓகேவா, பொலிட்டிக்கல் அதாவது சீக்கியர்களை அரசியல் மயப்படுத்தினது வந்து குரு கோபிந்த் சிங். ஓகேவா, தென் இவர்களோட வழியில வந்தவர் தான் மிஸ்டர் ரஞ்சித் சிங், தி ஃபேமஸ் ரூலர் ஆஃப் அண்ட் ஒன்லி பவர்ஃபுல் சிக் ரூலர் ஆஃப் இந்தியா. ஸோ ஹி இஸ் ஆல்சோ தி ஃபவுண்டர் ஆஃப் பஞ்சாப், ரஞ்சித் சிங். ஸோ ரொம்ப முக்கியமான அளவில் தான், அதை வச்சு தான் நம்ம படிக்கவே போகிறோம். தி பஞ்சாப் அண்டர் மகாராஜா ரஞ்சித் சிங், வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரூலர் ஆஃப் பஞ்சாப். ஸோ ரஞ்சித் சிங் எப்போ இருந்து எப்போனா 1780 இருந்து 1839 வரைக்கும் பஞ்சாப் பகுதியை ஆட்சி செய்கிறார். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு இருந்த சின்ன சின்ன ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து பகுதிகளை அடிச்சு புடுங்குறாரு. ஸோ ஹி கேப்சர்டு லாகூர் இன் 1799, அமிர்த்சர் இன் 1802. ஸோ இதுல லாகூர் அப்படிங்கிறது இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு, அமிர்த்சர் அப்படிங்கிறது இன்னைக்கு பஞ்சாப்ல பொற்கோவில் இருக்கு இல்லையா, அமிர்த்சர். இப்ப ரெண்டுமே இன்னைக்கு வந்து பஞ்சாப் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாகாணம், ஓகே, ரொம்ப பெருசு. அது இந்தியா பாகிஸ்தான் பெரியும் போது இந்தியாவிலையும் பஞ்சாப் இருக்கு, பாகிஸ்தான்லயும் பஞ்சாப் இருக்கு. ஸோ இவர் அந்த பகுதியிலெல்லாம் கைப்பற்றி இதெல்லாம் ஒருங்கிணைச்சுதான் அதை என்னவா மாத்துறாரு, பஞ்சாப் அப்படிங்கிற பகுதியா மாத்துறாரு. ஓகேவா, லேட்டர் ஹி கான்குவர்ட் காஷ்மீர், பெஷாவர், முல்தான், அந்த எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே அவர் கான்குவர் பண்றாரு. ஓகேவா, ரைட். ஸோ இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, ரைட். மிலிட்டரி எப்படி இருந்துச்சு அந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சுப்போம். அகைன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி டாலரண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ரீஜனல் ரூலர்ஸுமே வெரி டாலரண்ட். ஓகேவா, ரைட். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, இந்துக்கள் முஸ்லிம்கள்லாம் பார்க்காம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. ஓகேவா, ரைட். அதே மாதிரி மிலிட்டரியில யூரோப்பியர்களை எதிர்க்கிறதுக்கு ஐரோப்பியர்கள் மாதிரியே படையை திரட்ட ஆரம்பிச்சார். ஓகே, ஐரோப்பியர்கள் மாதிரியே படையை திரட்டினார். அதாவது இந்தியா முழுமைக்கும் சீக்கியர்கள், அவருடைய படையில சீக்கியர்கள் மட்டும் இல்ல, சீக்கியர்கள் மெயின், அவங்கள சுத்தி கூர்கா இனத்தை சேர்ந்தவர்கள், பீகாரை சேர்ந்தவர்கள், ஒரிசாவை சேர்ந்தவர்கள், பஞ்சாப்ல இருந்த முஸ்லிம்ஸ்னு எல்லாரையுமே அவரோட படையில வச்சுக்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரமா இருந்துச்சு. சீக்கியருக்கு ஒரு தரமா இருந்துச்சு அப்படின்னா கூர்காஸுக்கு வேற தரமா இருந்துச்சு. அதே மாதிரி பீகாரிஸ் ஒரிசாக்குல இருந்தவங்களுக்கு வேற வேற திறமைகள் இருந்ததுனால அவர் எப்படி பிரிட்டிஷ்காரனுக்கு எல்லா திறமையும் கொண்ட ஒரு படைப்பிரிவு இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு படைப்பிரிவை கட்டமைக்க முயற்சி செஞ்சாரு. அகைன் அதெல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சது அப்படிங்கிறது செகண்ட். பட் அது மாதிரி ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஹிஸ் டெத் இன் 1839, 1839க்கு பிறகு ஆங்கிலேய சீக்கிய போர்கள் வழி 1839ல ரஞ்சித் சிங் இறந்து போறாரு. அதோட பஞ்சாபினுடைய அதிகாரம் வந்து முடிவுக்கு வருது. ஸோ 2 ஆங்கிலேய மைசூர் போர்கள், ஆங்கிலேய சீக்கிய போர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1845ல இருந்து 46 வரைக்கும் நடக்குது. ரைட்டா, இதுலயும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார், ஆங்கிலேய சீக்கிய போர் எப்போ 1845ல இருந்து 46 வரைக்கும் நடக்குது. 2 ஆண்டுகள் நடக்குது, 45 46. ஆல்ரெடி மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர் இல்லை. அதனால பஞ்சாபை கான்குவெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். பிரிட்டிஷ்காரங்க போராடுறாங்க, அந்த போர்ல அவங்க ஜெயிக்கவும் செய்யறாங்க. ஸோ இந்த முதல் ஆங்கிலேய சீக்கிய வார் அப்படிங்கிறது ட்ரீட்டி ஆஃப் லாகூர், லாகூர் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது. ட்ரீட்டி ஆஃப் லாகூர், லாகூர் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது. தென் இமீடியட்டாவே செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் வந்து தொடங்கிடும் 1848ல. செகண்ட் ஆங்கிலோ சீக் வார், 2ஆம் ஆங்கிலேய சீக்கிய போர் 1848ல இருந்து 49. ஸோ இதுதான் கடைசி ஆங்கிலேய சீக்கிய போர். பிரிட்டிஷார் மொத்தமாவே பஞ்சாபை கைப்பற்றிடுவாங்க. ஓகேவா, ஸோ பிரிட்டிஷார் மொத்தமாவே பஞ்சாபை கைப்பற்றி அதை அவங்களுடைய ஆட்சியில அனெக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா, ரைட். ஸோ இதுல 2 ஆங்கிலேய சீக்கிய போர்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா. முதல் ஆங்கிலேய சீக்கிய போர் நடக்கும் போது யாரு கவர்னரா இருப்போம் அப்படின்னா லார்ட் ஹார்டிஞ்ச் அப்படிங்கிறவர் கவர்னர். இந்தியாவுடைய கவர்னர் யாருன்னா ஹார்டிஞ்ச். ஸோ அவங்களோட டைம் லைனே நம்ம படிப்போம், ஹார்டிஞ்ச். ஓகே, செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் நடக்கும்போது லார்ட் டல்ஹௌசி, கவர்னர் யாருன்னா டல்ஹௌசி.
டல்ஹௌசி அப்படிங்கிறவர் தான் பிரிட்டிஷோட கவர்னரா இருந்தாரு. ஸோ இந்த 2 போர்கள் முடிவுல பஞ்சாப் வந்து ஆங்கிலேயர்களின் கைக்கு மொத்தமா போய் சேருது. ஓகேவா? அப்ப 1749ல பஞ்சாபையும் ஆங்கிலேயர்கள் இணைச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நாடிணைப்பு கொள்கை அப்படிங்கிறதுல மோஸ்ட்லி கடைசியை சேர்ந்த மிகப்பெரிய அப்படின்னா அது பஞ்சாபை தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? தென் நான் ஒரு சில சிம்பிள் பாயிண்ட்ஸ், அவங்க மேஜர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் லைட்டா மேலோட்டமா தான் பார்க்க போறோம். ஏன்னா இன்னும் உள்ள டீடைல் நம்ம படிக்க போறோம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த பேரலல் டைம்ல, அதாவது இந்த நம்ம எப்படி சொல்றது, சக்சஸர் ஸ்டேட்ஸ் இருந்த டைம்ல எப்படி வந்து அந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்துச்சு மெயினா. ஸோ எவ்ரி திங் வாஸ் இன் தி பேக்வேர்ட்ஸ், எதுவுமே முன்னேறலை. அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, எதுவுமே முன்னேறலை. ஸோ டெக்னிக்கலி பேக்வேர்ட் அண்ட் ஸ்டாக்னன்ட், பெரிய வளர்ச்சி இல்லாத மிக மோசமான விவசாய நிலைமை தான் இருந்துச்சு. ஏன்னா பிரிட்டிஷோட ஒரே நோக்கம் வருவாய் ஈட்டணும். ஓகேவா? எப்படி அந்த வருமானம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ரைட்? ஸோ அவங்களுக்கு தேவை பணம், அவ்வளோதான். அது பீசன்ட் நல்லபடியாக விவசாயி வந்து நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறானா, அல்லது அவனுக்கு வந்து எல்லாமே கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கல. அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணாங்க. நீ நல்லா இருக்கியோ நல்லா இல்லையோ எனக்கு வருமானத்தை கொடுத்துட்டே இரு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது விவசாயிகளை துன்புறுத்த நிலைமையாக தான் இருந்துச்சு. அகைன் லேண்ட் லார்ட்ஸ் அல்லது ஜமீன்தார்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்னும் விவசாயிகளை துன்புறுத்த தான் செஞ்சாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. ஆஃப்டர் சம் பாயிண்ட் அது கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதையும் நம்ம பின்னாடி தெரிஞ்சுப்போம். ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ட்ரேட்லையும் சரி இண்டஸ்ட்ரீஸ்லையும் சரி ஓரளவுக்கு வளர்ந்த நிலையில தான் இருந்தாங்க. குறிப்பா இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கைவினை பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸு, அதே மாதிரி அக்ரி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு, இதுலலாம் வந்து இந்தியாவோட ட்ரேட் வந்து ரொம்ப வளர்ந்து இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த காரணத்தினால இந்தியாவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சிங்க் ஆஃப் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், முக்கியத்துவம் வாய்ந்த மெட்டல்ஸ், அதாவது எப்படி சொல்றது, இப்போ தங்கம் வெள்ளிலாம் இந்தியாவில் அதிகமாக கிடைச்சிச்சு. அதை ஈஸியாக அவங்களால ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் நம்ம சிங்க் ஆஃப் ப்ரீசியஸ் மெட்டல், முக்கியத்துவம் வாய்ந்த தனிமங்களின் கிண்ணமா இந்தியா இருந்துச்சு. ஸோ தங்க கிண்ணம் அல்லது வெள்ளி கிண்ணம் நீங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம் இந்தியாவை. ரைட்? அந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்தியா வந்து டெக்ஸ்டைல்ல ஆரம்பத்துல இருந்தே கிரேட்டா தான் இருந்தாங்க. டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத், அகமதாபாத், இது மாதிரி நிறைய நகரங்கள் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், துணி பொருட்களுக்கு அல்லது நூல் சார்ந்த பொருட்களுக்கு பெயர் பெற்ற நாடுகளா இருந்துச்சு. இது போக நிறைய இம்போர்ட். ஸோ அவங்க நிறைய இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, இம்போர்ட்டட் என்னென்ன, பெர்சியன் கல்ஃப்ல இருந்து. ரைட்? பெர்சியன் கல்ஃப்ல இருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெர்சியானா பாரசீக வளைகுடா, இன்னைக்கு வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட் இது இருக்கு இல்லையா, யுஏஇ இருக்கு இல்லையா, ரைட், அரேபிய கண்ட்ரிகள், அதுல இருந்து முத்துக்களா இருக்கட்டும், ரா சில்க்கு, பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணாங்க. அரேபியால இருந்து நான் ஒரு சில பகுதியெல்லாம் சொல்றேன் எங்கெங்க இறக்குமதி பண்ணாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அரேபியால இருந்து காஃபி, கோல்டு, ட்ரக்கு, ஹனி, ரைட், இதெல்லாம் இறக்குமதி பண்றாங்க. சைனால இருந்து டீ, தேயிலை, அதே மாதிரி சுகர், சீனி அல்லது சர்க்கரை, சில்க், பட்டு, இதெல்லாம் சைனால இருந்து இறக்குமதி பண்றாங்க. திபெத்ல இருந்து கோல்டு வருது. அதே மாதிரி உள்ளன் கிளாத், உள்ளன் கிளாத், நம்ம அந்த போர்வையெல்லாம் செய்வோம்ல, அந்த உள்ளன் கிளாத்து. ஆப்பிரிக்கால இருந்து ஐவரி, ட்ரக்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வருது. ஸோ ட்ரக்குக்கு ஃபேமஸ் வந்து எப்பவுமே ஆப்பிரிக்கா தான், இன்னைக்கும் அப்படிதான். ஸோ ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வருது. யூரோப்ல இருந்து அகைன் உள்ளன் கிளாத்து, காப்பர், அயன், லெட்டு. இந்த காப்பர், அயன், லெட்டு, அப்புறம் பேப்பர், இதெல்லாம் வந்து யூரோப்பால இருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுச்சு, யூரோப்பா. ஸோ எக்ஸ்போர்ட்ல இந்தியாவில் ஃபேமஸாக இருந்த டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ், சில்க் ஃபேப்ரிக்கு, ரைட், இண்டிகோ, மெயினா எக்ஸ்போர்ட்ல இண்டிகோ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது ஒரு நிறச்சாயம், இண்டிகோ, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ரைட்? இது மாதிரி நிறைய இந்தியாவில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்த ட்ரேட் சம்பந்தமா நிறைய நடந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆஃப்டர் 1835 வெஸ்டர்ன் எஜுகேஷன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வி வளர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஒரு ஒரு மதம் சார்ந்த கல்வி அல்லது பழமைவாத கல்வி தான் போதிக்கப்பட்டுச்சு. இப்போ ஹிந்துக்களுக்கு ஹிந்துவனுடைய புராணங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு.
இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியருடைய புராணங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. பெரிய 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 அறிவியலோ அல்லது உலக இலக்கியங்களோ எதுவுமோ சொல்லிக் கொடுக்கப்படலை. ஓகேவா? அதே மாதிரி சொசைட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப மோசமான ஒரு சொசைட்டி தான். ஜாதி ரீதியா, மத ரீதியா, இன ரீதியா பிரிஞ்சிருந்த ஒரு சொசைட்டி தான் இருந்துச்சு. ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சொசைட்டி இல்லை. குடும்பம் எப்பயுமே ஒரு 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 ஆணாதிக்க குடும்பமா தான் இருந்தது. பெண்களுக்கு பெருசா எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படலை. ஓகே, தே ஆர் வெரி வெரி அஃபெக்டட் டியூ டு சம் இந்த பருதா அணிகிறது. இன்னைக்கும் பருதா அணிகிறாங்க இல்லையா பெண்கள்? பருதா அணிகிறது, சதி சதி நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குழந்தை திருமணம், பாலிகமை, பலதாரமணம். ஒரு ஒரு ஆண் வந்து பல பெண்களை திருமணம் செய்கிறது, அல்லது ஒரு பெண்ணை பல ஆண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது, இப்படின்ற மாதிரி நிறைய பெண்களுக்கு எதிரான பல விஷயங்கள் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா பெண்களுக்கு கல்வி கிடைச்சு, சில பெண்கள் கல்வி படிச்ச பெண்களும் இருக்காங்க, வேலைக்கு போன பெண்கள் இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி விமென்ஸோட பொசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டவுன் தான். பெருசா ஹையானா எதுவுமே இல்லை. ஓகேவா? ரைட். தென் ஸ்லேவரி இருந்துச்சு, அடிமை முறை இருந்துச்சு. தென் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 1846 அந்த ரேஞ்சில் வந்து அடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. நீங்க அதுவுமே நம்ம படிச்சிருப்போம். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வர கிளாஸ்லயுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதெல்லாம் எப்படி க்ரோ ஆச்சு, இப்போ நான் சொன்னதெல்லாம் எப்படி க்ரோ ஆச்சு, இந்தியாவில் வந்து இப்போ கல்வி அப்படிங்கிறது எப்படி முன்னேறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க தான் போறோம். எதையுமே நம்ம விட போறது இல்லை. ரைட். ஆர்ட், ஆர்கிடெக்சர், கல்ச்சர்ல ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, லக்னோவில் புதுசா ஒரு ஆர்கிடெக்சர் கட்டடக்கலை அமைப்பு உருவாகுது. படா இமம்பரா யாரு பில்ட் பண்றா? ஆசப் உத்தவ்லா அப்படிங்கிறவர் கட்டுறாரு. படா இமம்பரா. கேரளால பத்மநாபபுரம் பேலஸ். இந்த ரெண்டுமே அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ரைட் கட்டப்பட்ட ரெண்டு முக்கியமான கட்டிடக்கலை அம்சம் கொண்ட இடங்கள். ஒண்ணு படா இமம்பரா ரைட்டா, பில்டு பை ஆசப் உத் தௌலா தான் அதை கட்டுறாரு. அதே மாதிரி கேரளால பத்மநாபபுரம் பேலஸ், அன்னைக்கு கேரளால இந்த அரசர்களால் அது கட்டப்படுது. பெயிண்டிங், ஓவியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜபுதன பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டும், கங்க்ரா ஆர்ட், ஓகே, கங்க்ரா பெயிண்டிங்ஸ், ரைட். இது ரெண்டுமே வளருது. கங்கரா ஓவியங்கள், அதே மாதிரி ரஜபுதன ஓவியங்கள், ராஜ்புட் அவங்களோட ஓவியங்களும் வளர ஆரம்பிக்குது. லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உருது, தமிழ், மலையாளம் அல்லது பஞ்சாபி இந்த மாதிரி மொழிகள்ல சிறந்த லிட்ரேச்சர்ஸ் வர ஆரம்பிக்குது. ரைட்டா? ஸோ உருது வந்து மெயினா வளருது. அதே மாதிரி ரீஜனல் லிட்ரேச்சர்ல பஞ்சாபி, தமிழ்ல தாய்மானவர், மலையாளத்துல வந்து கஞ்சன் நம்பியார், இந்த மாதிரி சில பேர்கள்லாம் கொடுத்தப்பட்டு இதுல என்சிஆர்டில இருக்கனால இங்க கொடுத்துருக்கேன். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சு, தாய்மானவர்கள் நமக்கு தெரியும், மீதி பேர்களையும் கொஞ்சம் வாசிச்சு விட்டுக்குங்க. ஓகேவா? ஸோ இதோட பிரிட்டனோட ரீஜனல் கான்குவெஸ்ட் வந்து முடியுது. இதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன டீட்டெயிலா பார்க்க போறோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்கனாமிக் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் பார்க்க போறோம். ஸோ வி டேக் இட் டு தி நெக்ஸ்ட் கிளாஸ். இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பிரிட்டிஷ் எப்படி நம்மளை ரூல் பண்ணாங்க, அவங்க அதுக்காக என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ கிளாஸஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் போகும். நான் முன்னாடியே சொன்னது தான். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் இருக்கும், ஜாயின் பண்ணுங்க. நல்லா படிங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.